கடந்த ஆண்டு தொழில்நுட்பத்துறையில் சர்வதேச அளவில் சர்ச்சைகளில் அதிகம் பேசுபொருளான நபர் எலான் மஸ்க் தான். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்புக்கு ஆதரவளித்து எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. டிரம்பை வெற்றி பெறச் செய்யவே அவர் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கியதாக விமர்சனங்கள் எழுந்தன. டிரம்புக்கு ஆதரவாக இயங்கும் வகையில் எக்ஸ் அல்காரிதத்தை அவர் மாற்றி அமைத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்தியாவில் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி கடும் சர்ச்சைக்கு உள்ளானார். இந்திய இளைஞர்கள் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று கடந்த ஆண்டு இன்போசிஸ் நாராயணமூர்த்தி தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு புதிய சர்ச்சையில் அவர் சிக்கினார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதால் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் போகின்றனர் எனவும், வாழ்க்கை வேலை சமநிலையில் தனக்கு நம்பிக்கை இல்லை. பிரதமர் மோடி வாரத்துக்கு 100 மணி நேரத்துக்கு மேல் உழைக்கிறார். நாமும் அப்படி உழைக்க வேண்டும் எனவும், இந்தியா வாரத்துக்கு 5 நாள் வேலை முறைக்கு மாறியதில் தனக்கு அதிருப்தி என்றும் அவர் தெரிவித்த கருத்துகளால் அவருக்கு எதிராக மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன.